ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். கோடை விடுமுறை காலத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அழகான சுற்றுலா தலத்தை போயிட்டு பார்வையிட்டுட்டு வருவோம். அப்படி நாங்கள் போயிட்டு பார்வையிட்டுட்டு வந்த இடம் தான் ஊட்டி. ஊட்டியில் கிடைக்கக்கூடிய பழங்கள், சில பொருட்கள் அது அனைத்துமே வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது வாங்கிட்டு போனோம். அதில் எனக்கு பிடிச்ச பழம்தான் ப்ளம்ஸ். ப்ளம்ஸ் பழத்தில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்படி என்ன மருத்துவ குணங்கள்னு பார்த்தா, ப்ளம்ஸ் பழம் நார்ச்சத்து மிகுந்ததாம். வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு சத்தான பழமா. நம்ம சுற்றுலாக்கு போயிட்டு பார்வையிட்டுட்டு வரும் பொழுது, என்னடா ரெட் கலர்ல அழகழகா இருக்கே, வாங்கிட்டு போகலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா இது செரிமானத்தை கூட மேம்படுத்தி மலச்சிக்கலையும் தடுக்குதாம். எலும்பு வலு பெறுவதற்கும் இந்த பழம் உதவுதான். அடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதான். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதாம். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய எடையை கட்டுப்படுத்தவும், மற்ற சில நோய்களை எதிர்த்து போராடவும் இந்த ப்ளம் பழம் உதவுதான். சரி, இதில் ஊட்டச்சத்துக்களின் ஆதாரம் என்னன்னா, ப்ளம் பழத்தில் புரதம், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, அதுக்கப்புறம் தாமிரம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதாம். இது என்ன பழம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சில பேர் இது ஊட்டி ஆப்பிள்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் இது செரி பழம்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிராகன் ஃப்ரூட் தான் பார்க்குறோம். டிராகன் பழம் அந்த டைம்ல நாங்கள் ஊட்டிக்கு போன டைம்ல அந்த பழத்தை பார்த்த உடனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். வாங்கினதுக்கப்புறம் இந்த பழம் பழுத்துச்சா இல்லை பழுக்காம இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். வீட்டுக்கு உடனே நல்லா மேலே நல்லா ரெட் கலரில் தானே இருக்குது, நல்லா பழுத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது பழுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா இனிப்பாக இருக்கும், பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். இதில் 2-3 வகை இருக்குது. ஒன்று எல்லோ, அப்புறம் இந்த மாதிரி ஒயிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு ரெட் கலரில், அதாவது பிங்க் கலரில் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஒயிட் கலர் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இனிப்பாக இருக்கும்னு நினச்சா இனிப்பாகவே இல்லை. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இது பழுக்கலை போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நிறைய டிராகன் பழம்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு, ரொம்ப நல்லாவே இருந்தது. சரி, அப்போ அந்த டைமில் இந்த டிராகன் பழம் பழுக்கவே இல்லை, ஒருவேளை டேஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாத அதில் இருக்கக்கூடிய சீடெல்லாம் எடுத்து இதை நட்டாவது வைப்போம் வளருமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சீடு எல்லாமே எடுத்து அந்த மண் தரையில் தண்ணி ஊற்றி அது உள்ளே நட்டு வச்சுட்டு இருந்தேன். சரி, இன்னும் டிராகன் செடியாவது வளர்ந்து நமக்கு பழம் கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதுவுமே வளரல. இது சரியான முறை கிடையாது போல. நீங்கள் யாராவது டிராகன் பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா? டிராகன் ஃப்ரூட்டில் கூட ஏராளமான நன்மைகள் இருக்குது. அதையும் தவறாமல் சாப்பிடணும். டிராகன் பழத்தோட செடி நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, எங்களுடைய ஸ்கூலில் இந்த செடி நட்டு வச்சுருந்தாங்க. அதிகமான பிஞ்சுகள்லாம் வச்சுருந்தது, காய்களும் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் விடாமல் அந்த பழத்தை பழுக்க விடாமவே பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறித்து கீழே போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தது. இப்போ காணொலியில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, அந்த பிஞ்சு டிராகன் ஃப்ரூட்டோட பிஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. டாடா.